வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு கணக்கு பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 4வது பாடம் அமைப்புகள். இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அவைகளுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அமைப்பை உற்று நோக்கி வண்ணமிட்டு நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமைப்பு அவங்க எப்படி கலர் பண்ணியிருக்காங்களோ அதே போல் அடுத்தடுத்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம் அதே போல் வண்ணமிட்டிருக்கோம் பாருங்கள். 2வது வரிசையை பாருங்கள். முதல்ல முக்கோணம், சதுரம், முக்கோணம், சதுரம் இதே போல் போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம வண்ணமிட்டிருக்கோம். அதே போல் கீழே பாருங்கள் அம்புக்குறி போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் செவ்வகம், சதுரம் இவைகளுக்கும் நம்ம வண்ணமிட்டிருக்கோம். இதே போல் வண்ணங்கள் கரெக்டாக அவங்க அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. அமைப்பை நிறைவு செய்க அப்படின்ட்டு கீழே பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், மேலே வந்து ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி குறியீடு இருக்குது. அதே குறியீடு இந்த 2வது படத்தில் பாருங்கள் வலது பக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள் கீழே இருக்குது. இந்த பக்கம் நம்ம வரையும் போது இடது பக்கத்தில் வரையணும். அப்போது இந்த ஒரு சுழற்சி முறையில் இந்த இதை வரைஞ்சிருக்காங்க. இதே போல் வரைவதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. இந்த கட்டத்துலேயும் அதே போல் பாருங்கள் மேலே முக்கோணம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 2வது படத்தில் பாருங்கள் அந்த முக்கோணம் கீழே வந்திருக்குது. 3வது படத்தில் பாருங்கள் இது அப்படியே ரிவர்ஸில் வந்திருக்குது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. அதை பயன்படுத்தி தான் நம்ம 3வதுக்கு நம்ம 4வதாக உள்ளதுக்கு வரைஞ்சிருக்கிறோம் படம் அந்த போல். அடுத்து பாருங்கள் இதுவும் அதே போல் தான் ஏசி அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலே வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பாருங்கள் அடுத்தது வலது பக்கத்தில் வருது, அடுத்தது தலைகீழாக வருது, அடுத்தது இடது பக்கம் வர மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். இதே போல் ஒவ்வொன்றையும் அந்த அமைப்பை பார்த்து கடைசியாக உள்ள இடத்துல வரைய சொல்லுங்கள். அமைப்பை நிறைவு செய்க. இந்த படமும் அதே போல் தான். இந்த உருவத்தை அந்த குறியீடு பாருங்கள். இதே போல் அடுத்த குறியீடு போட்டிருக்காங்க. அடுத்தது எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம வரைஞ்சி காட்டியிருக்கோம். இதே போல் அடுத்தது நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் 2 வரிசை. இந்த வட்டத்தில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கால் பகுதிக்கு வண்ணமிட்டிருக்காங்க. அந்த வண்ணமிட்ட பகுதி 2வது 3வது படங்களில் எப்படி வருது பாருங்கள். அதே போல் 4வது படத்துக்கு இப்படி வரணும். புள்ளிகளை எண்ணி எழுதி சதுர எண்ணின் ஒரு வண்ணம் கொடுத்துருக்காங்க. அதே போல் முக்கோண எண்ணுக்கு ஒரு வண்ணம் அடிக்க சொல்லியிருக்காங்க. நாம் அடிச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் இந்த புள்ளிகளை இணைத்து கோடுகள் போட சொல்லுங்கள். எத்தனை புள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறத எண்ணிக்கையில் எழுதணும். நாம் எழுதாமல் இருக்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு அவங்க 6 முக்கோண எண் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதே போல் இங்கே வந்து என்ன வரும் அப்படிங்கிறத எண்ணி எழுத சொல்லுங்கள். கீழே முக்கோண எண், சதுர எண் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதை மட்டும் எழுத சொல்லுங்கள் குழந்தைகள்கிட்ட. அடுத்த பக்கம் சதுர எண்களின் வழியாக வீட்டிற்கு செல்லும் பாதையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள். எண்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. சதுர எண் மட்டும் கண்டுபிடித்தால் அந்த எண்களுக்கு மேலே கோடு போட்டு அப்படியே இணைச்சிருக்கோம் நம்ம. இதை பாருங்கள் 1, 4, 16, 25, 36, 49, 64, 81, 100 இதே போல் சதுர எண்களை கண்டுபிடித்து அந்த எண்கள் மீது ஒரு லைன் போட்டு இந்த கோட்டை இணைக்க சொல்லியிருக்காங்க. சதுர எண்ணை சுற்றி சதுரமும் முக்கோண எண்ணை சுற்றி முக்கோணமும் வரைக. கீழே பாருங்கள் எண்கள் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் சதுர எண் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து அதுக்கு கட்டம் போட சொல்லியிருக்காங்க. முக்கோண எண்களுக்கு முக்கோணம் போட சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம கோடு போட்டிருக்கோம் பாருங்கள். இதே போல் வரைய குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. விடையளி 30க்கும் 50க்கும் இடையே உள்ள சதுர எண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 36, 49. 7க்கும் 16க்கும் இடையே உள்ள முக்கோண எண்கள் 10, 15. 81க்கும் 100க்கும் இடையே உள்ள முக்கோண எண் 92. 28க்கும் 48க்கும் இடையே உள்ள சதுர எண் 36. பொறுத்துக பாருங்கள். இங்கே வந்து எண்கள் இடது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு வலது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதை கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. நாம் இணைச்சி காட்டியிருக்கோம் பாருங்கள். இதே போல் கோடு போட்டு இணைக்க சொல்லுங்கள் குழந்தைகளை.
அடுத்து நிரப்புக. 16 என்பது எதன் சதுர எண் அப்படின்னு கேட்குறாங்க. 4. 9இன் சதுர எண் 81. அடுத்து பாருங்கள், 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் 7 கூட்டல் 9இன் மதிப்பு என்பது எதன் சதுர எண் அப்படின்னு கேட்குறாங்க. 5. 36 என்பது டேஷ் எண், சதுர மற்றும் முக்கோண எண். அட்டவணையை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விடுபட்ட இடத்துல நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். கூட்டி போடுற மாதிரி இருக்குது. அடுத்து இடது பக்கத்தில் பெருக்கி போட சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஈஸியான கணக்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதே போல் செய்வதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுங்க. கணக்குகளுக்கு விடையளிப்பதன் மூலம் கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட்டத்தில் பாருங்கள், 1 போட்டிருக்கோம். அடுத்து 1 கூட்டல் 2 3 எல்லாத்தையும் கூட்டி போட்டிருக்கோம். அப்படியே தொடர்ச்சியான இயல் எண்களின் கூடுதல் ஒரு முக்கோண எண் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணும். முக்கோண அப்படிங்கிறது கோட்டில் வரணும். அடுத்த கணக்கு அதே போல் தான், இதுவும் கூட்டி போட்டாச்சு. தொடர்ச்சியான இரு அடுத்தடுத்த முக்கோண எண்களின் கூடுதல் ஒரு சதுர எண். அடுத்து கழித்து போட்டிருக்கோம். இது எல்லாமே தொடர்ச்சியான இரு அடுத்தடுத்த சதுர எண்களின் வித்தியாசம் ஒரு ஒற்றை எண்.